வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம சாவித்திரிக்கு ஒரு மகத்தான ஒரு நாள், அதுலயும் மிக பிடித்தமான சந்தோஷமான ஒரு நாள். அது எந்த நாள்னு சாவித்திரியில குறிப்பிடுறாங்கன்னா, சத்தியவான் உயிரை யமன் எடுத்துட்டு போற அந்த நாள் அந்த சாவித்திரிக்கு மிகவும் அற்புதமான சந்தோஷமான நாள்னு குறிப்பிடப்பட்டது. ஆனா எல்லாருக்குமே அந்த நாள் எப்படி சார் சந்தோஷமா இருக்கும்? ஏன்னா அந்த உயிரை எடுக்கும் போது எவ்வளவு ஒரு துன்பத்துல நம்ம எல்லாருமே இருப்போம். ஆனா அந்த நாள் தான் அவளுக்கு மிகவும் அற்புதமான மகத்தான நாள்னு சொல்லிட்டு குறிப்பிடுறீங்க. அது எப்படி சார்? அதை பத்தி விளக்கம் கொடுங்க. சாவித்திரிக்கு ஒரு சந்தோஷமான நாள்னு குறிப்பிடணும்னா, அவளுடைய மணாளனை காலதர்மன் அழைத்து செல்லக்கூடிய அந்த தருணம் என்று சொல்லப்படுவது யாரால்னு கேட்டீங்கன்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்த பிரபு சாவித்திரி எழுதும் பொழுது அந்த நாள் தான் மிக உன்னதமான நாள்னு சொல்றார். மகாபாரதத்தில் எழுதப்படுகிற சாவித்திரியில் இந்த விஷயம் இல்லை. நம்முடைய பிரபு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதும் பொழுது அந்த நாளை ஒரு உன்னதமான நாளாக கொண்டாடி மகிழ்ந்ததாக இவர் எழுதுகிறார். அப்போ சாவித்திரியுடைய சந்தோஷம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தான் குறிப்பிடுதுங்க. அரவிந்தர் நமக்கு சொல்ற செய்தி என்னன்னா, ஒரு மனதிற்கு கவலைக்குரிய நாளை நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். மரணம் என்பது தன்னுடைய மணாளனுக்கு வருகிறது. மணாளனுக்கு வரும்பொழுது நாரதர் இருக்கிறார். அவர் வேதகால ரிஷி. ஒரு பிரம்மாண்டமான பாடல்களை பாடிக்கொண்டு வருகிறார் பூமிக்கு. மாளவிகா இருக்கிறாள், சாவித்திரியோட அம்மா. சாவித்திரியோட அப்பா அசோபதி இருக்கிறார். சத்தியவானை காற்றில் சந்தித்து விட்டு சாவித்திரி தன்னுடைய தந்தையையும் தாயையும் பார்க்க வருகிறார். மிக சந்தோஷமாக பாடலை பாடிக்கொண்டு வந்த அந்த மகரிஷி இங்கே அரண்மனை வரும்பொழுது சாவித்திரியை பார்த்த மாத்திரத்திலே அவருடைய முகம் வாடி போய்விடுகிறது. ஒரு திடீரென்று சோகம் கப்பிக்கொண்டு அவர் டல்லாகி விடுகிறார். இதுவரை சந்தோஷமாக வந்தவருக்கு ஏன் முகம் டல்லாகிறது என்பதுதான் கேள்வி. மாளவிகா ஏன் சுவாமி டல்லாகிவிட்டீர் என்று கேட்கிறார். அது நியாயம்தான். அசோபதிக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது என்று. இருந்தாலும் சுவாமி உங்களுடைய சோகத்துக்கு காரணம் என்னவென்று சொல்லிவிடுங்கள் என்று கேட்கிறார். சாவித்திரிக்கு கேட்க வேண்டும் தோணவில்லை. ஏனென்றால் அவளுக்கு ஆல்ரெடி தெரிந்த விஷயம். நாரத மகரிஷிக்கு தெரிந்தது முக்கியமில்லை. இந்த சாவித்திரிங்கள் மகா பெருங்காப்பியத்திலே சாவித்திரிக்கே தெரிந்துவிட்ட விஷயம் என்பதுதான் இங்க பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய குறிப்பு. மிக அற்புதமான படைப்புனா, தன் மணாளனுக்கு மரணம் வரப்போற நாளை தெரிந்து வைத்தே வாழ்ந்த ஒன்று வந்தால் பார்த்தீங்களா, அங்கதான் இந்த காப்பியத்துக்கே ஒரு அழகு. என்ன ஒரு அற்புதமான படைப்பு. சத்தியவானோடு வாழ்ந்த தருணத்திலிருந்து அவள் ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதெல்லாம் யமனை பார்த்து விட மாட்டோமா, தன் மணாளனை கொண்டு போகிற அந்த யமனை நாம் சந்தித்து விட மாட்டோமா, அந்த கால தர்மனை வென்று விட மாட்டோமா, அவனை தன்மையப்படுத்தி இந்த உலகத்திலே இல்லாமல் செய்து விட மாட்டோமா, இந்த கால தர்மனை திருத்தி இந்த உலகத்திலே நம்வசப்படுத்தி அவனை இல்லாமல் செய்து இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளிமயமாக்கி இருளையெல்லாம் விளக்கி மரணமில்லா பெருவாழ்வை இந்த உலகத்திலே நிறைவிட மாட்டோமா என்று நாள் வராதா வராதா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டுதானே படுக்க போனால் அந்த நாளும் வந்துவிட்டது. எப்படி இருக்கும் சாவித்திரிக்கு? சந்தோஷம். இந்த சந்தோஷத்திலே அந்த அரண்மனையில் இருக்கும் பொழுது நாரத சுவாமியில் வருகிற பொழுது சாவித்திரியை பார்த்த உடனே அவர் டல் அடிக்கிறது முகம். அவருக்கு முகம் டல் அடிக்கிறது. ஓகே, சாவித்திரிக்கு ஏன் குஷி வர வேண்டும்? இந்த நாளைத்தானே எதிர்பார்த்து கொண்டிருந்தால் வந்து விட்டது அந்த நாளும். சத்தியவான் உயிரை எடுத்துக்கொண்டு யமன் புறப்படுகிறான். சத்தியவானுடைய உயிர் யமனை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. யமனுடைய சாம்ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுமானால் பூமிக்கும் யமலோகத்துக்கும் நடுவிலே ஒரு வைகாரண்ய நதி இருக்கிறது. அந்த நதியை கடக்க வேண்டும். அந்த நதிதான் மனிதருக்கு கடக்க முடியாத இடம். மனிதருக்கு கடக்க வேண்டுமானால் இந்த நதியை கடப்பதற்கு பிராணசக்தி மூச்சு இல்லாமல் இருக்க முடியுமானால் அவர்கள் கடக்க முடியும். இறந்து போனவன கடக்க முடியும். உயிரோடு இருக்கிறவங்க கடக்க முடியாத இடத்துல யாருமே கடக்க முடியாதுன்னு சத்தியவான யமன் இழுத்துட்டு போகும்போது இறந்து போனதானே போக முடியும். அப்ப சாவித்திரியும் பின்தொடர்ந்து வருவதை பார்த்தவுடனே காலதர்மனாக யமன் சற்று ஆச்சரியமாக பார்க்கிறான்.
என்னடா இது, மனிதர்கள் வர முடியாத இடத்திலே இந்த வைதாரண்ய நதிக்கு தாண்டி வருகிறார் என்றால் இவள் யாராக இருக்க முடியும் என்று யோசிக்கிறான். அங்கே முதல் யோசனையிலே படுகிற விஷயம் என்னவென்றால், எப்படி சாவித்திரி நீ இங்கே வந்தா என்று கேட்கும்போது சொல்கிறான், சத்தியவானை மட்டும் தானே பிடிச்சிட்டு போனேன், என் புருஷனுடைய ஆன்மாவும் என் ஆன்மாவும் ஏற்கனவே முடிச்சு போட்ட விஷயம் தெரியுமோ தெரியாதோ? ஓ அப்படி வருதா கதை, அப்போ இந்த முடிச்சு அவுத்து விடு. முடியாது. அப்போ நான் இவன் சொர்க்கத்துக்கு அழிச்சுட்டு போனோமே, நீ அழிச்சு போ சொர்க்கத்துக்கு, நான் முடிச்சு அவுத்தா தானே, நான் அழுத்து விட மாட்டேன். ஏன்னா சொர்க்கத்துக்கு சத்தியவானை மட்டும் கூட்டும் போறதுக்கு நான் வரல. எந்த சொர்க்கத்துக்கு நீ அழிச்சு போறன்னு சொல்றியோ அந்த சொர்க்கத்தை புவியில கொண்டாந்து நிறுவனங்கிறேன். நான் என் புருஷனுக்காக நான் கேட்கல, மொத்த சொர்க்கத்தையும் நீ பூமியில் கொண்டாந்து வை. அது எப்படி சாவித்திரி நான் பண்ண முடியும்? என் டியூட்டி உங்கள் புருஷனை கூட்டின்னு போகணும், மற்றவெல்லாம் இதுதான் நரகம், இந்த நரகத்திலே கஷ்டப்படுத்தும். எதுக்கு இம்புட்டு பேர் நான் சொர்க்கத்துக்கு கூட்டி போகணும்? நேரம் வரும்போது தானாக வருவாங்கன்னு சொல்கிறியே. இல்லை இல்லை, நேரம் வந்துருச்சு, இந்த பூமி சொர்க்கமாக்குற நேரம் வந்துருச்சு. அதனால் நீ ஒதுங்க, நான் அந்த சொர்க்கத்தை இங்கே கொண்டாந்து வச்சிடுறேன் பூமியில் அப்படின்னு பாட்டு வேறாவேசமாக பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்குற நாரதருக்கு என்ன தோணும்? ஏதோ அகத்தவரில்லாத மாட்டிக்கிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் அவனுக்கு. நாரதரை பார்த்த பிறகு சாவித்திரியினுடைய மனதில் பொங்குகிற அந்த கொப்பளிக்கிற பேரானந்த பேருகை, அதி உன்னதமான மனநிலைக்கு போய் அவ ஆனந்த பரவசமாகிறார். யமனை பார்த்து விட்டோம், பூலோகத்தை சொர்க்கமாக்கப் போகிறோம், இந்த உலகத்தில் மரணம் இல்லாமல் செய்ய போகிறோம். எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், நாடு முழுக்க எங்கு பார்த்தாலும் இறப்பு நடந்து கொண்டே இருக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் செய்ய போகிறோம் என்கிற ஒரு குதூகலம் இருக்காதா? அந்த சாவித்திரி யமனை ஒரு முடிவுக்கு வர தீர்மானிக்கிறாள். வார்த்தையாலே, சிந்தனையினாலே, எண்ணத்தினாலே இந்த மிகப்பெரிய யுகமாற்றத்துக்கு அவனை மயக்கி, அவனை பேசி வசியப்படுத்தி, ஞானத்தை கொடுத்து புரிய வைத்து, சொர்க்கம் அங்கே இருந்தால் என்ன இங்கே இருந்தால் என்ன என்று விலக்கி அவனை கன்வின்ஸ் படுத்தி கொடுத்துடு என்று தன் கணவனை கொண்டு வரும் பொழுது யமனையும் கொண்டு வந்து பூமியிலே விட்டு விடுகிறார். இப்போ இந்த யுகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அரவிந்தர் சொல்லுகிறார். கால தர்மன் என்கிற யமன் மேலுலகத்தில் நம்ம எல்லாம் கொண்டு போகிறவனாக இல்லை, இங்கிருந்து கொண்டு போகிற வேலையை அவன் நிறுத்திவிட்டான். நாம் திறந்து விட்டதால், நாம் மனம் மாறிவிட்டதால், நாம் துரோகம், வஞ்சகம், பொய், பித்தலாட்டம் இதையெல்லாம் நிறுத்திவிட்டதால், இந்த மனித சுபாவம் எல்லாம் தெய்வீக சுபாவமாக மாறிவிட்டதால் நாம் எல்லாம் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாத சொர்க்கத்துக்கு உரியவர்களாக ஆகிவிட்டோங்கிறார். சும்மா ஏதோ நரகத்தை முடியாச்சு, சும்மா யமன் அங்கே நான் இனிமேல் கூட்டுமாங்கன்னு சொல்லிட்டான், இனிமேல் யமனுக்கு அங்கே வேலை இல்லை, யமன் அவங்க முடியாச்சு, இனிமேல் யாருக்கும் மரணம் இல்லைன்னு பகவான் சொல்லலை. பூமியில் இருந்த மனிதன் எல்லாம் தெய்வீகமாக மாறிட்டான். அப்புறம் எதுக்கு சொர்க்கம் இல்லாத நரகத்தை மேலே வச்சுட்டு இருக்கணும்? பூமியை சொர்க்கமாக்குற வேலை வந்துடுச்சு, அதனால நரகத்தை மூடிக்கலாங்கிறார் அரவிந்தர். ஆனால் பூமி சொர்க்கமாக மாறிடுச்சா? இல்லையே, இன்னும் நரகமாக தானே இருக்குது. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நரகத்தையும் சொர்க்கமாக மாற்றுவதற்குத்தான் சாவித்திரி பெரும்பேர் கண்டிகைக்கு வந்துவிட்டால் அவள் பணி வேகமாக நடக்கிறது, அவள் பணி துரிதமாக நடக்கிறது. அந்த துரிதமான பணியிலே இந்த பூலோகம் தெய்வீக லோகமாக மாறிவிட்டால் சத்தியவான் மட்டுமில்லை, இந்த லோகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் மரணம் இல்லாமல் இந்த சொர்க்கத்தை அனுபவிக்க முடியுங்கிறார் அரவிந்தர். சாவித்திரி பகவான் சொல்றார், and from her eyes the eternal bliss shall gaze அப்படிங்கிறார். அவள் கண்களில் இறை ஆனந்தம் பிரமாதமாக ஜொலித்ததுங்கிறார். எப்போ? யமனை பார்த்த மாத்திரத்தில். உலக வழக்கத்திலே மாறாக இருந்த தருணம் அது. யமனை பார்த்து விட்ட சந்தோஷம் ஒரு பெண்ணுக்கு எப்போ ஏற்படும்னா, அந்த யமனையே மனமாற்றம் அடைந்து இந்த லோகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண போகிறோங்கிற தருணம் வராதான் காத்துட்டு இருந்தவளுக்கு அந்த சந்தோஷம் வரதானே செய்யும். அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் நாம் எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, துன்பம் வருதோ, துயரம் வருதோ, அப்பொழுதெல்லாம் சாவித்திரி போல வந்துவிட்டது தருணம், நேரம் வந்துவிட்டது, எனக்கு இதற்கான சந்தர்ப்பம் வந்துவிட்டது, ஆஹா என்று நாம் என்ன செய்யணும்? சாவித்திரி
யமனை பார்த்த அந்த பேரானந்தத்தோடு நாமளும் அந்த தருணத்தை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கிற திராணி இருந்தால் கஷ்டமும் போடும், கவலையும் போடும், துன்பமும் போடும், நோயும் போடும், வேதனையும் போடும், துயரங்கள் அனைத்தும் துண்டக்காலம் துணிக்காலம் என்று விட்டு விட்டு ஓடுகிற அந்த மரண பயம் மரணத்துக்கு ஏற்படுத்த வேண்டும். அதுதான் அரவிந்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய ஞானம்னு இதன் மூலமாக புரிஞ்சுக்கணும். சாவித்திரிக்கு அந்த மகத்தான நாள், அந்த சந்தோஷமான அந்த நாள் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய அந்த விஷயத்த சொன்னது போல இந்த நாள், இப்ப உங்களை பார்த்து பேசக்கூடிய இந்த நாள் மிகவும் எங்களுக்கு சந்தோஷமான நாள் சார். இதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாள் இந்த குரல் எங்க போயிடுச்சு, இந்த கணீர் கணீர் என்று ஒலிக்கிற இந்த குரலுக்காக நாங்க எத்தனை பேர் ஏங்கியிருப்போம். நாங்க அன்னைக்கும் சாவித்திரி தேவிக்கும் பகவானுக்கும் நாங்க மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். திரும்பவும் எங்க அன்னையடிகளை எங்க கிட்ட பழையபடியே எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் சார். அதே சமயம் நீங்க கொஞ்சம் கேப் விட்டதும் சத்யவான் சாவித்திரின்ற ஒரு சாப்டரே மறைஞ்சு போயிருமா அப்படின்ற மாதிரி இருந்துட்டோம். ஆனா அது மீண்டும் துளுக்க, மீண்டும் பழையபடி எங்க அன்னையடிகளா எங்களுக்கு கிடைச்சிட்டீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆனா சாவித்திரிக்கு பின்ன இந்த மாதிரி நாளுக்காக அவ ஒவ்வொரு நாளும் தவம் கிடந்து அவ ஏங்கி அந்த யமனை வெல்றதுக்கு உண்டான ஆயுதத்தை அவ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது எப்படி இருக்கும் அந்த நாள் வரும்போது, கண்டிப்பா எங்களை மாதிரி மானிட பிறவிங்களுக்கு இது துன்பமான விஷயம், துயரமான விஷயம்னு நாங்க சொல்லிக்கலாம். ஆனா அவ மரணத்தை வெல்வதற்காக அவ பிறந்தவள் இல்லையா? அப்போ அவளுக்கு அந்த நாள் சத்தியவானுடைய மரண நாள் அவளுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் அப்படின்னு பகவான் குறிப்பிட்டது போல ரொம்ப அற்புதமான ஒரு வரிகளை எங்களுக்கு சொல்லி ரொம்ப ஆனந்தத்தோடு இந்த ஒளிபரப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம ஆண்டு விழா நடந்துட்டு இருக்குது. வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களை நலம் விசாரிக்கிறதுலயே பெரிய குறிக்கோளா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாருன்னு. மீண்டும் எங்க அன்னையடிகள் எங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுத்ததற்கு எங்க அன்னைக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கிறோம் சார். மிக்க நன்றிங்க சார். அதே போல இந்த வார பேராமர் சொல்லுங்க சார். நம்முடைய நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பேராமரை பார்த்துருக்கோம். இன்னும் ஆயிரக்கணக்கான பேராமூர் இருக்குது. ஆனால் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்குற பேராமூருக்கு அதை நம்ம முதல்ல பேசியிருக்கணும். நம்ம ஏன் அது காலம் கடந்து இந்த பேராமூர் எடுத்துக்கிட்டோம்னா அது அப்போது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்காது. அதோட ஆழமும் அதோட அன்பும் காதலும் அந்த பாசமும் நமக்கு விளங்கியிருக்காது. அதனால தான் ஒரு பேராமூர் போகட்டும்னு இப்போ பேசுகிறோம். உலகத்தில் என்ன பேராமூராக இருந்தாலும் நம்மளை பெற்ற, நம்ம தாய் தகப்படும் பெற்ற, நம்ம தாத்தா பாட்டிகளை பெற்ற, முன்னோருமா அந்த மூதாதைகள் நம்மளே இருந்த பேராமூர் இருக்கே, அடாடா, சொத்து சேர்த்து வச்சு, பேரு புகழ் சேர்த்து வச்சு, நல்லது கெட்டது புரிய வச்சு, எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு நமக்கு கையை பிடிச்சி கற்றுக் கொடுத்து, சோறு ஊட்டி பால் ஊட்டி ட்ரெஸ்ஸை போட்டு ஊர் பண்டிகைக்கு தோல் மேலே தூக்கி திருவிழாவை காண்பிச்சு, மூத்திரம் போனாலும் ஆகி போனாலும் தொடச்சி கட்டி காப்பாற்றி நம்ம கௌரவத்தை காப்பாற்றி நம் பிள்ளை என் பிள்ளை என்று ஊரார் உலகமறிய நமக்காக வாழ்ந்து உயிரிட்ட அந்த முன்னோர் இருக்காங்களே, அவங்கள விடவா பேரன்பு பேராமல் நம்ம இது இருக்க முடியும்? எத்தனை கோடான கோடி மக்கள் இந்த உயிர்கள் மீது அவர்கள் அன்பை வைத்து வளர்த்து ஆளாக்கி நமக்காக செய்துவிட்டு இன்றைக்கு மேலுலகத்திலே நன்றாகவும் இருக்கிறார்கள், அல்லவப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் பேராமரை நாம் இன்னும் நினைத்து பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு நினைக்கணுமா இல்லையா? இதுவரை பார்த்த பேராமூரிலே இந்த பேராமூர் நிச்சயமாக நம்ம கண்கலங்க செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஒரு மரணம் வருது. ஆனால் அந்த மரணம் வரும்பொழுது நாம் துடிக்கிறோம், கதறுகிறோம், கத்துக்கிறோம், தூக்கி புதைக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு என்ன நடக்குது? 13 நாள் அந்த மரணம் சம்பவம் நடந்த பிறகு அந்த உயிர் அங்கே இருந்து உடல் சுடுகாடு போயிடுது. நம்மோடு பழகிய இருந்து உறவாடிய நல்லது கெட்டில் கலந்து கொண்ட நம்முடைய சக நண்பர்கள் உறவினர்களாம் வருகிறார்களா போகிறார்களா என்று 13 நாள் இருந்து பார்க்கிறது. அந்த உயிர்கள் யார் வந்து அங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆன்மா இறைவனோடு தொடர்பு ஏற்பட்டு விட்ட அந்த ஆன்மா நமக்கு வேண்டிய நல்லதெல்லாம் செய்யும். அதனால தான் இறந்தவர் வீட்டுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா 13 நாளுக்குள்ளே போய் அங்கே ஆஜராகணும்.
அப்போ தான் அந்த ஆன்மா இறைவன்கிட்ட இருந்து நமக்கு வேண்டி நல்லதை வாங்கி கொடுக்கும். அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், அது ஒரு ஆசீர்வாதம். இறந்தே விட்டான்னு நம்ம விட்டுற முடியாது. அந்த ஆன்மா இறைவனிடம் போய் ஓய்வெடுத்து இளைப்பாரி அங்கே போய் மறுபிறவி எடுப்பதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் அது பிறப்பெடுத்து வரும். அப்படி பிறப்பெடுத்து வரக்கூடிய அந்த உயிர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும். பெற்றவர்கள் நீங்கள் தூக்கி தூர அடிச்சிருக்கலாம், அந்த பாவம் சும்மா விடாது. தன் கூட பிறந்த சகோதரியை விரட்டியிருப்பீங்க, அந்த பாவம் சும்மா விடாது. முததார்த்த பசங்களை காணாமடிச்சு சொத்துக்காக அறுத்தறிஞ்சு கண்ணிலே முழிக்கக்கூடாத விரட்டியிருப்பீங்க, அந்த பாவம் சும்மா விடாது. ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணி முதத்தாரத்தை பொண்டாட்டியை விரட்டியிருப்பீங்க, அவள் சோறு தண்ணி இல்லாமல் மாத்திக்க துணி இல்லாமல் எங்கேயும் பிச்சைத்துன்ருப்பா, அந்த சாபம் யார் தாக்கும்? நம்மளை தான். அப்போ எனக்கு நேரம் சரியில்லைன்னு ஊர் சுற்றின்னு பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னா, ஏன் வராதுன்னா இதுதான் ரீசன்னு புரியாது. அப்போ நம்ம கூட பிறந்த பிள்ளை அதை சுத்தம் அபகரிக்கிறது, நம்ம கூட பிறந்த 4 பிள்ளை ஒன்று ஊனமாயிடுச்சு, அதை அப்படியே தூக்கியுமே எங்கேயே சேர்த்து விட்டு அதை கண்டுக்காமல் விட்டுறது. நம்ம கூட 2 பையன், அதில் ஒருத்தன் படிக்க விவரம் இல்லை, அவனுக்கு அந்த சொத்தை கொடுத்துடாம அந்த சொத்தையும் பிடிக்க வச்சுட்டு தான் சொத்தையும் வச்சுக்கிட்டு தானும் படித்து மேலே போய் அவனுக்கு சொத்துல ஒரு 1/2 ஏக்கர் கூட ஒழுங்காக கொடுக்காம அவனை வாழாமல் பண்ணி விடுறது. ஒரு கல்யாண காட்சி கூட கிட்டேருந்து செய்யாமல் நம்ம உடனே பிறந்தவங்களையே நம்ம பழி வாங்குறோம். அப்போ நாளைக்கு ஏதாவது சிக்கலில் செத்து போச்சுன்னா அந்த ஆன்மா இவங்களை பழி வாங்கும். எங்கள் ஆன்மா பழி வாங்குவான்னு கேட்டால் வாங்கும். ஆன்மா என்பது ஒரு பியூர் சோல், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த பியூர் சோலுக்கு மேலே சில படிமங்களாக அது மூடி இருக்குல்ல, அதுதான் எண்ணங்களுடைய படிவு. பல எண்ணங்கள் மேலே உட்காந்துருக்காது, சுற்றி இருக்கு. அந்த எண்ணங்களில் இருக்கிற படிமங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளை பழிவாகும். நமக்கு ஒரு பங்கு கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் நம்மளோட பிறக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் கூட செய்யுங்க. கொஞ்சம் ஃபாரின்ல இருந்தால் கூட கிட்ட இருந்தால் அதுக்கு வீடு கட்டி கொடுங்க. நம்ம உறவுகள் கண்டிப்பாக நம்மளை மாதிரி இருக்கணும்னு அதுங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நம்ம உறவுகளை அது எங்கே போகும்? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சொல்லலாமல் ஒதுங்கி 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 பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு போயே இருந்துக்கூடாது. அது எங்கேயே வில்லேஜில் கஷ்டப்பட்டு கிடக்கும். இன்றைக்கி முடிவு பண்ணுங்க, நமக்குன்னு ஒரு 10-20 உறவு இருந்ததுன்னா எல்லாரையும் கூப்பிடுங்க. ஒரு நாள் ஏற்ற விளக்கம் இல்லாமல் அதுகளுக்கு என்னென்ன தேவையோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு ஸ்டேட்டஸை எல்லோரும் ஒன்றா உயர்த்திக்கோங்க. எங்கே போயிட போகிறோம்? நம்ம தான் அதுதான் நம்ம. அவங்களுக்கு கொஞ்சம் கை தூக்கி விடுங்க, ஒன்றும் கெட்டுற மாட்டோம். இந்த கூட இருக்கிற உறவு நம்மளை ப்ளஸ் பண்ணால் முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை என்ன மாதிரியே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு வாரி வழங்கணும்னு அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் இறைவனிடம் வேண்டி ஆசீர்வாதம் எப்போது தருவார்கள் என்றால், நான் செய்ய வேண்டியதை அங்கே பூமியிலே தன் சகோதரர்களுக்கு இருந்து தகப்பன் போல் என்னை போல் இருந்து செய்கிறான் என்று அவர்கள் ஆண்டவனிடத்தில் வேண்டுவார்கள். ஆசீர்வாதம் அவர்களோடு நமக்கு வேணும். முன்னோர்கள் சாபம் வேண்டாம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் வேண்டும். அப்போ நம்ம பல இடங்களில் ஏன் வியாதி வருது, பல இடங்களில் நமக்கு ஏன் துரோகம் நடக்குது, பல இடங்களில் ஏன் நமக்கு நஷ்டம் வருது, கஷ்டம் வருது, என்னவென்று புரியலைன்னு நம்ம மாற்றடிக்கிறோம் இல்லை. எப்போ நமக்கு ஏன்னு புரியலையோ அது முன்னோர் சாபம். எப்போ எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையோ அது நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளுடைய சாபம். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு வழி என்ன? கால தர்மன்கிற யம தர்மன், அந்த தர்மம் காலை பிடிக்கணும். போய் நம்ம சாவித்திரி கோயிலில் கால தர்மன்னு ஒருத்தர் இருக்கார்ல, யமன்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான நடுநிலை மகான், ஒரு யோகி, தர்மன் பேர் வச்சிருக்கோம்ல, அந்த கால தர்மன் சாவித்திரிக்கு வலதுபுறம் உட்காந்துருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு மோட்ச தீபம் இருக்கிறது. யாரெல்லாம் எனக்கு இந்த வாழ்வு எதனால் இந்த சோதனைன்னு நீங்கள் புலம்புறீங்களோ கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க. அந்த மோட்ச தீபத்தில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு, அங்கே கோசாலா இருக்குது, 40க்கு மேற்பட்ட பசுக்கள் இருக்காங்க, போய் பாருங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் புல், இல்லைன்னா கொஞ்சம் வைக்கோல், இல்லைன்னா கொஞ்சம் புண்ணாக்கு, இல்லைன்னா கொஞ்சம் தீவனம், இல்லைன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு, இல்லைன்னா கொஞ்சம் தவிடு, இல்லைன்னா கொஞ்சம் பழம், இதெல்லாம் எந்த அளவுக்கு முடியுதோ நீங்கள் அதை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு கோசாலாவுக்குள்ளே இருக்கிற பசுக்களுக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கேட்கணும். கால தர்மத்தில் இருக்கிற மோட்ச தீபத்தில் கொஞ்சோண்டு நெய்யை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும்.
இந்த நெய்யில ஏற்றுற இந்த மோட்ச தீபம் முன்னோரையும் மோட்சத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் படுற கஷ்டத்துலேயும் ஒரு விடிவு கிடைக்கும். கால தர்மனுடைய அந்த தீபத்திலே உங்கள் கைங்கரியமாக கொஞ்சம் நெய் சேரும் பொழுது அந்த ஒளி, ஞான ஒளிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த ஒளி ஏற்றப்படும். சாவித்திரி அருகாமையில் இருக்கா இல்லையா, அவன் முன்னாடி போய் உட்கார்ந்து தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்துவிட்ட தவறுகளில் பிழைகளுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும். மன்னிப்பு கேட்டுவிட்டு சாவித்திரிகிட்ட நீங்கள் வரமாக வாங்கணும். என் மனதால் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட பிழைகளுக்கு ஒரு விமோச்சனம் கொடு என்று நீ அவர்களிடத்தில் மண்டாடி வரமாக வாங்கிவிட்டு காலதர்மனிடத்திலே மோட்ச தீபம் ஏற்றிவிட்டு கோமாதா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, தெய்வமே அறிந்தோ அறியாமல் செய்துகிற இந்த பிழைகளுக்கு என்னையும் என் குடும்பத்தையும் வஞ்சிக்காதே, எனக்கு ஒரு விமோச்சனம் கொடு, ஒரு மறுபிறவி கொடு என்று நீங்கள் மன்றாடுகிற பொழுது இறைவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பான். அந்த இறைவனோட ஆசீர்வாதம் என்பது முன்னோர்களுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையால் தான் கிடைக்கும். கடவுளை கும்பிட்டா உடனே கொடுத்துட மாட்டார். நம்முடைய முன்னோருடைய சப்போர்ட் வேணும், நம்ம முன்னோருடைய ரெக்கமெண்டேஷன் வேணும். நம்ம முன்னோர் கெடணும்னு நினைப்பாங்களா? நாம் எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருந்தாலும், சாப்பாட்டை போட்டிருந்தாலும், போடாமல் இருந்தாலும், திட்டிருந்தாலும், அசிங்கப்பட்டிருந்தாலும், போன்னு இருந்தாலும் பெற்றோர் நம்மளை விட்டுருப்பாங்க இல்லைங்க, கெட்டு போன்னு நினச்சிருப்பாங்க. என் பிள்ளை என் நெஞ்சை உரைச்சிருக்கான், என் பிள்ளை என் மேலே ஆகி போயிருக்கான், யூரின் போயிருக்கான், என் பிள்ளை எத்தனை முறை என்னை அடிச்சிருக்கான், அது பெருமையை தட்டிப்பாங்க, மாதட்டிப்பாங்க. அது என் பிள்ளை, அது என் பிள்ளை, என் பிள்ளை. யாருக்காக நம்ம பிறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து எவர் பெயர் புக சொல்ல வேண்டும் என்று நாம் வாழ்ந்தோமோ அவரெல்லாம் விட்டு சென்ற இந்த கௌரவத்தை நாம் காப்பாற்ற தவறிந்தால் கூட இன்றைக்கு நாம் அவர்களுடைய கௌரவத்தை தூக்கி நிறுத்துவதற்கு நாம் மன்றாட வேண்டும்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அதனால் நம்முடைய முன்னோர்களுடைய பேரன்பு இன்றைக்கும் இருக்குன்னா அவர்களுடைய பேராமூர் உடானிமிஸ்ட் காதல் என்கிற இறைநேர காதல் என்கிற அந்த பேரன்பு இன்னைக்கு நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம நடமாடிட்டு இருக்கோம். நம் முன்னோர்கள் சபிச்சிருந்தா அது உண்மையிலே பழிச்சுட்டு தான் நம்ம இங்கே வாழ்ந்துருக்க முடியாது, இருந்திருக்க முடியாது. ஓஹோன்னு வாழணும்னா, சந்ததி சந்ததியாக வாழணும்னா, ஜென்மாந்திரத்துக்கு நம்ம வாழணும்னா உங்கள் முன்னோருடைய ஆசீர்வாதம் வேணும். அதுக்கு ஒரே வழி பெரும்பேர் கண்டிகளை போய் கோசாலாவில் இருக்கிற பசுக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அந்த பசுக்களோட ஆசீர்வாதம் வாங்குங்க. அன்னை சாவித்திரியோட பிளெஸ்ஸிங்கை வாங்குங்க. மோட்ச தீபம்ங்கிற இந்த கால தர்மம் யமராஜா வைத்திருக்கிற அந்த ஒளி தீபத்தில் கொஞ்சோண்டு நெய் சத்தாலே போகும். மனம் திருந்துவதால், மனமாற்றம் அடைவதால், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய பகவான் வரி என்கிற அந்த அசாத்திய உடனடியான ஒரு அதிரடியான ஒரு மாற்றத்தை நாம் நம் வாழ்வில் கொண்டு வருவதனால் அற்புதங்களை அன்றாடமாக்கி அன்னை நமக்கு கோடான கோடி பேரின்பத்தை கொட்டி கொடுப்பார் என்று அரவிந்தர் சொல்லுகிறார். அன்னையே சொல்லிவிட்டார், கடுகளவு மாறினால் மலையளவு தருவேன்னு சொல்லிட்டார். அரவிந்தர் சொன்னது பலிக்கும், அன்னை சொன்னது பலிக்கும், சாவித்திரி சொன்னதும் பலிக்கும். எப்போ? இந்த க்ஷணம் மாறினார். நம்ம முன்னோர்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வழிபடுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பேரன்பு நம்மளை சுற்றி நமக்கு கவசம் போல இருந்து எல்லா இடத்துலையுமே நம்மளை மீட்டு கொடுக்கும் அப்படின்றதுக்கு இந்த பேராம்பூர் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார். இந்த மாதிரி ஒரு பேராம்பூர் நாங்கள் இது வரைக்குமே கேள்விப்பட்டதில்லை. காலத்தால் மறைஞ்சு போன விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில் இன்னைக்கு அது எல்லாமே துளிர் விடுற மாதிரி எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்துன்னுக்கிறீங்க. இதை மட்டும் மறக்காதீங்க. இன்னைக்கு நீங்க படுற அத்தனை துன்பத்துக்குமே காரணம் இதுதான். நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய துன்பம் எல்லாமே காணாம போயிடும். ஆனா அது சொல்றது மட்டும் இல்லை சார் நீங்க, ஆனா அது எல்லாத்துக்குமே பிராச்சித்தமான ஒரு இடம். சாவித்திரியும் அந்த இடத்துல இருக்கிறாங்க, கால தர்மனும் அந்த இடத்துல இருக்கிறாங்க, நம்ம முன்னோர்களாக கோமாதாக்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லாத்தையுமே ஒரு இடத்துல எங்களுக்கு அந்த மலையடி வாரத்தை நிறுத்த வச்சு எங்களுடைய மோட்சத்துக்கு ஒரு வழி கொடுத்தீங்க பாருங்க சார். உண்மையிலேயே வாழ்க்கையில் இந்த பேராமூரெல்லாம் வாழ்க்கையில மறக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. மறைஞ்சு போனது இப்ப எல்லாருடைய நினைவுக்கும் இது கொண்டு வந்துட்டீங்க. இந்த நினைவாற்றல் மீண்டும் எங்களை துளிர்க்க வைக்கும், எங்களுடைய வம்சங்களும் வாழ வைக்கும். அதனால எங்க முன்னோர்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமாக நாங்க செய்வோம். அவங்களுடைய பேரன்புல நாங்க நினைவோம். இந்த விஷயத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கின உங்களுக்கு நன்றிகள் கோடி சார். கொஞ்சம் தயவு செஞ்சு பெத்த தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்குங்க.
கூட பிறந்த உறவுகளை கைவிட்டுறாதீங்க. அதுவும் பெண்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். மாமனார் மாமியாரை திடீர்னு அபகரிச்சுட்டு அவங்க பிள்ளையை கைவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் அவங்க தவிக்க விட்டுறாதீங்க. 30 வருஷம் வளர்த்துருப்பாங்கல்ல, அதுவும் ஒரு பேரப்புள்ள வளர்ந்தா கூட கண்ணில் காட்டாமல் இருக்கீங்கல்ல, அந்த பாவம் ரொம்ப சும்மா விடாது. அதனால் பெற்றவங்களை பார்த்துக்கோங்க. புகுந்த வீட்டுக்கு வந்துட்டால் மாமியார் மாமனார் தூக்கி போட்டுறாதீங்க. அவங்க ஆசீர்வாதம் இருக்கும்போதும் வேணும், இல்லாத போதும் வேணும். எல்லாருடைய ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் இருந்தால் தான் கொலை செழிக்கும், சந்ததி பெருகும். அதை மட்டும் மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். அதுவும் அன்னை பக்தர்களுக்கு இந்த என்னுடைய வேண்டுகோள், வேத வாக்காக இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் அன்னைக்கும் சந்தோஷம், பகவானுக்கும் சந்தோஷம். சார், அடுத்ததா வழக்கம் போல நம்ம தியான மையங்கள் நடந்த அந்த அதிசயங்களும் அற்புதங்களும் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ஆதம்பாக்கத்தில் இருக்காங்க ஒரு அன்பர், மையத்தில் சேவை செய்தவர் தான். வியாழக்கிழமை அவங்க தங்கை குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வைத்தீஸ்வரன் கோயில் சிதம்பரம் போயிருக்காங்க. போயிட்டு வரும்பொழுது அவங்க மகள் இப்போ திருமணம் தருவாயில் இருக்காங்க, அடுத்த மாதம் திருமணம். அவங்க வாஷ் பேஷனில் ஏதோ கை கழுவிருக்காங்க. அப்போ அந்த கழுத்தில் இருந்த செயின் வந்து அதில் கழண்டு விழுந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஏதோ கழண்டு விழுந்துட்ட ஒரு ஃபீலிங்கில் பார்த்தா கழுத்தில் செயினை காணும். அது விழுந்துருச்சா இல்லை யாராவது பறிச்சிட்டாங்களா இல்லை எங்கே போச்சு எதா போச்சுங்கிறத அவங்க அந்த பதட்டத்தில் தேடுறதுக்குள்ளே அடுத்த பெட்டி இருந்த ஒருத்தர் இந்த செயின் உங்களுதாமான்னு கேட்டு வரார். தொலைஞ்சு 2 செகண்ட் கூட ஆகலை. இந்த உலகத்திலே க்ஷணம் என்றால் அது அன்னையை மட்டும்தான் குறிக்கும்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். க்ஷணத்தில் பழிப்பவர் அன்னை. அன்னையை வேண்டினால் க்ஷணத்தில் பழிப்பார். 3 செயின் தொலைஞ்சு ஒரு வினாடி கூட ஆகலை. யாரோ ஒரு மனிதன் அடுத்த பெட்டியத்தை கொண்டு வந்து இது உங்கள்தாமான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு 2 செகண்ட் பத்திர விடலையே, ஒரு 3 செகண்ட் அழ விடலையே, ஒரு 4 செகண்ட் குயோமையை கத்த விடலையே. அந்த தெய்வம் ஓடியாந்து கொண்டாந்து கொடுக்குது. கொண்டாந்து கொடுத்தது யார்? சாட்சாத் அது அன்னை தானே. அதுவும் சும்மாவா? நீங்கள் மையத்துக்கு சேவை பண்ணுறீங்களே, மையத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணுறீங்களே, மையத்தை சுத்தமாக வச்சுக்கிறீங்களே, உங்கள் நேரத்தை மையத்துக்கு கொடுத்து நீங்கள் அங்கே வேலை பார்க்குறீங்களே, பணியாற்றுறீங்களே. அப்போ அன்னைக்காக, அன்னை அன்பர்களுக்காக நீங்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறீங்களே, சும்மா விட்டுருவாங்களா? சும்மா விட்டுருவாங்கன்னு கேட்குறேன். சாதாரணமாகவே அன்னை நம்மளை சும்மா விட மாட்டாங்க. அப்போ மையத்தில் சேவை பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு காப்பாற்றாமல் சும்மா விட்டுருவாங்களா? எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்காங்க, எத்தனை பேரை தொலைஞ்சதை காப்பாற்றிருக்காங்க. என்ன 3 பவுன் 4 பவுன் 5 பவுன், ஐயோ இந்த உலகத்தில் தொலைஞ்சு போன எத்தனையோ விஷயங்கள அன்னை காப்பாற்றிருக்கிறார். ஏ சர்ச் ஃபார் சம்திங் நெவர் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு வரி சொன்னால் போதும். தொலைஞ்சு போன பொருள் எதுவாக தான் கிடைச்சோம், அந்த ஒரு வரிகளும் சொல்லல அவங்க, அதுக்குள்ள என்னன்னு கொண்டா கொடுத்தார். அன்னையை ஏற்பவர், அன்னையை நம்பியவர், அன்னையே கதி என்று இருப்பவருக்கு தொலைந்த பொருள் க்ஷணத்தில் கிடைக்கும் என்பதற்கு இது உதாரணம். இதுபோல் எத்தனையோ உதாரணங்களுக்கு நம்முடைய சீமாட்டி எல்லாமா இருந்து காப்பதால் நாம் பெருமை அடையலாம். நம்மளோட எதையுமே தொலையாமல் சீமாட்டி பார்த்துப்பா, நாம் சீமாட்டியை தொலைக்காமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம மையங்களில் நடக்கக்கூடிய அபூர்வமான விஷயங்கள் கேட்க கேட்க அன்னை மீது இன்னும் அதீத நம்பிக்கை. கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி எது தொலைஞ்சாலும் நம்ம அதை அன்னை நமக்கு கொடுத்துருவா. ஆனால் நம்ம அன்னையை தொலைக்காம பார்த்துக்கணும், பத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு நினைவூட்டினீங்க சார். இதை தான் நாங்கள் செய்யணும். நாங்கள் அவளை மட்டும் பத்திரமா பார்த்துக்கணும்னா அவள் எங்களை பத்திரமா பார்த்துக்குவான்றதுக்கு இந்த அன்பருடைய கதையே எங்களுக்கு போதுமான ஒரு விளக்கமாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.